வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. காலையில அலாரம் அடிச்சு நீங்க முழிக்கும் போது இன்னைக்கு ஒரு சூப்பர் நாள், சாதிக்க போறோம் அப்படின்ற எனர்ஜியோட முழிக்கிறீங்களா? இல்ல ஐயோ மறுபடியும் ஒரு நாளா, எப்படியாவது இந்த நாளை ஓட்டணுமே அப்படின்ற சலிப்போட முழிக்கிறீங்களா? படிக்க உட்காருவீங்க, ஆனா 5 நிமிஷத்துல கவனம் எங்கேயோ போயிடும். ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க, ஆனா பாதியிலேயே அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது டக்குன்னு வார்த்தைகள் ஞாபகம் வராது. எப்பவும் ஒரு விதமான தலைவலி, மூளைக்குள்ள ஒரு பனி மூட்டம், பிரெயின் ஃபாக் கவ்விக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மூளை மழுங்கி போன மாதிரி நீங்க உணர்றீங்களா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஏன் தப்பு, எனக்கு திறமை இல்லை, நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு. ஆனா உண்மை அது கிடையாது நண்பா. உங்க மூளை சோம்பேறித்தனம் ஆகல, அது ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு. நவீன உலகம், சோஷியல் மீடியா, தப்பான உணவு பழக்கம், தூக்கமின்மை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய கூர்மையான மூளையை மழுங்கி வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் பேச போறதில்ல. அறிவியல் பூர்வமா, சயின்டிபிக்கலி உங்களுடைய மழுங்கி போன மூளையை எப்படி மறுபடியும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மீட்டெடுக்க போறோம். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத பத்தி 8 அத்தியாயங்கள்ல அக்குவேறு ஆணிவேரா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்க மூளையோட ஃபோக்கஸ் மற்றும் மெமரி பவர் 10 மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சாப்டர் 1. மூளை மழுங்கி போவதன் பின்னணியில் உள்ள அறிவியல். நாம தீர்வை நோக்கி போறதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில பில்லியன் கணக்கான நியூரான்கள் இருக்கு. இதுங்க எல்லாம் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிறதுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு பயன்படுது. அதுல மிக முக்கியமான ஒரு கெமிக்கல் தான் டோபமைன். இத வெற்றி கெமிக்கல் அல்லது ரிவார்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆதி காலத்துல மனிதன் ஒரு வேட்டையாடி உணவை கண்டுபிடிக்கும் போது அல்லது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கும் போது இந்த டோபமைன் சுரக்கும். அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு உங்க போன்ல வர்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அல்லது ஒரு நோட்டிபிகேஷன், நீங்க எந்த உழைப்பும் போடாமலேயே உங்க மூளைக்கு அள்ளி கொடுக்குது டோபமைனை. இதத்தான் அறிவியல் உலகம் சீப் டோபமைன் அப்படின்னு சொல்லுது. முக்கியமான உண்மை, உங்க மூளைக்கு அளவுக்கு அதிகமா மிக எளிதா டோபமைன் கிடைக்கும் போது மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அப்பாடா, எனக்கு தான் சும்மா உட்கார்ந்தாலே இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதே, அப்புறம் ஏன் நான் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஏன் பிசினஸ் பத்தி யோசிக்கணும், ஏன் உழைக்கணும் அப்படின்னு யோசிச்சு தன் வேலை திறனை குறைச்சிக்கும். இதனால் தான் உங்க மூளை மழுங்கி போகுது. அடுத்ததா நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? நம்ம மூளை ஒரு களிமண் மாதிரி. நீங்க அதை எப்படி வேணா மாத்தலாம். நீங்க தினமும் போன் பார்த்துட்டே இருந்தா மூளை போன் பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். அதே மூளையை நீங்க சரியான வழியில ட்ரெயின் பண்ணா அது ஜீனியஸ் மாதிரி மாறும். சோ உங்க மூளை நிரந்தரமா மழுங்கல, அதை மீட்டெடுக்க முடியும். சாப்டர் 2. டிஜிட்டல் நச்சு நீக்கம். சரி, இப்ப முதல் அடியை எடுத்து வைப்போம். நம்ம மூளையை மீட்டெடுக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது டிஜிட்டல் டீடாக்ஸ், DETOX. இன்னைக்கு சராசரியா ஒரு மனிதனோட அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது ஒரு விஷயத்துல கவனத்தை நிலைநிறுத்தக்கூடிய நேரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 8 நொடிகள். ஒரு தங்க மீனை விட கோல்ட்ஃபிஷ் நமக்கு கவனம் குறைவா இருக்குன்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஆய்வு சொல்லுது. இதுக்கு காரணம் இந்த இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங், முடிவில்லா ஸ்க்ரோலிங். இதை எப்படி சரி பண்றது? 3 எளிய முறைகள். 1. டோபமீன் ஃபாஸ்டிங், டோபமீன் விரதம். வாரத்துல ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல வெறும் 2 மணி நேரம் ஃபோன், லேப்டாப், டிவி எதுவுமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்குங்க. ஆரம்பத்துல மூளை கத்தும் கதரும், போனை எடுக்க சொல்லி உங்களை தூண்டும். ஆனா அந்த போரடித்தலை, போர்டம் நீங்க தாங்கிக்கிட்டீங்கன்னா மூளை தானா புதிய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும். போர் அடிக்கிறப்பதான் கிரியேட்டிவிட்டி பிறக்கும். 2. நோ ஃபோன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் லாஸ்ட் 1 hour. காலையில எந்திரிச்ச உடனே முதல் 1 மணி நேரம் போனை தொடாதீங்க. ஏன்னா தூங்கி முழிக்கும் போது நம்ம மூளை ஆல்ஃபா வேவ்ஸ் நிலையில இருக்கும்.
அப்போ நீங்க சோஷியல் மீடியா பார்த்தா அன்னைக்கு நாள் முழுக்க உங்க மூளை பதற்றமாவே ஆங்ஸைட்டியாவே இருக்கும். அதே மாதிரி தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனை ஆஃப் பண்ணிடுங்க. 3. ஸ்கிரீன் டைம் லிமிட்ஸ் அண்ட் கிரே ஸ்கேல் மோட். உங்க போன்ல செட்டிங்ஸ் போய் டிஸ்பிளேவை கிரே ஸ்கேல் கருப்பு வெள்ளையா மாத்துங்க. நம்ம மூளைக்கு வண்ணங்கள் கலர்ஸ் தான் பிடிக்கும். போன் கருப்பு வெள்ளையா மாறின உடனே மூளைக்கு அந்த போன் மேல இருக்கிற ஈர்ப்பு பாதியா குறைஞ்சிடும். சாப்டர் 3. மூளைக்கான உணவு மற்றும் நீரேற்றம். யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க. நம்ம உடம்போட மொத்த எடையில மூளை வெறும் 2% தான். ஆனா நம்ம உடம்பு பயன்படுத்துற மொத்த ஆற்றல்ல எனர்ஜியில 20%க்கும் அதிகமான ஆற்றலை மூளை தான் எடுத்துக்குது. அப்போ அதுக்கு எவ்வளவு தரமான எரிபொருள் ஃபியூவல் தேவைப்படணும்? நம்ம ஊர்ல கிடைக்கிற பாரம்பரிய உணவுகள்லயே மூளையை சுறுசுறுப்பாக்கக்கூடிய அற்புதம் இருக்கு. தண்ணீர், ஹைட்ரேஷன். நம்ம மூளையில 75% தண்ணீர் தான் இருக்கு. உங்க உடம்புல வெறும் 1% தண்ணீர் குறைந்தால் கூட அது உங்க கவனத்திறனை பாதிக்கும், தலைவலி வரும். அதனால தினமும் குறைந்தது 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. மூளையை வளர்க்கும் சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் பிரெயின். சின்ன வெங்காயம், பொடி வெங்காயம், இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது மூளை செல்களை சுறுசுறுப்பாக்கும். கருப்பு உலர் திராட்சை, கருப்பு முந்திரி, இதுல இருக்கிற இரும்பு சத்து மூளைக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கும், ஞாபக மறதியை விரட்டும். முந்திரி மற்றும் பாதாம், நட்ஸ், மூளைக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்புகள், ஹெல்தி ஃபேட்ஸ் அல்லது ஒமேகா 3 இதுல இருக்கு. சர்க்கரை மற்றும் ஜங்க் ஃபுட்ஸ் தவிர நீங்கள் அளவுக்கு அதிகமா மைதா, சர்க்கரை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு டக்குன்னு ஏறி டக்குன்னு இறங்கும், சுகர் கிராஷ். இதனால் தான் சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றதும் மூளை மழுங்கி போறதும் நடக்குது. சாப்டர் 4. தூக்கத்தின் அற்புதம் மற்றும் கிளிம்பாட்டிக் சிஸ்டம். நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன், சாதிக்க போறேன் அப்படின்னு. இது சாதிக்கிறதுக்கு வழி இல்லை நண்பா, சீக்கிரமா மூளையை சாகடிக்கிறதுக்கான வழி. நாம் தூங்கும்போது நம்ம மூளையில ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதுக்கு பேரு கிளிம்பாட்டிக் சிஸ்டம். அதாவது நாம் முழிச்சிட்டு இருக்கும்போது மூளையில பல நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ் லைக் ஆமலாய்ட் பீட்டா உருவாகும். நாம் இரவு ஆழமான தூக்கத்துக்கு, டீப் ஸ்லீப் போகும்போது மூளை ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு அந்த நச்சு பொருட்களை எல்லாம் கழுவி வெளியேற்றிடும். விளைவு, நீங்க சரியா தூங்கலன்னா அடுத்த நாள் காலையில அந்த நச்சுகள் மூளையிலேயே தங்கிடும். இதனால் தான் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு எரிச்சல், கோபம், எதையும் யோசிக்க முடியாத நிலை ஏற்படுது. சிறந்த தூக்கத்திற்கான டிப்ஸ்: ஒரே நேரம், தினமும் இரவு ஒரே நேரத்துக்கு தூங்க போய் காலையில ஒரே நேரத்துக்கு எந்திரிக்க பழகுங்க. இருண்ட அறை, நீங்க தூங்குற அறை அக்கு முழுக்க இருட்டா இருக்கணும். அப்பதான் மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்க ஹார்மோன் சுரக்கும். கேஃபீன் தவிர, மதியத்துக்கு மேல காஃபி, டீ குடிக்கிறத தவிர்த்திடுங்க. அது உங்க ஆழ்ந்த தூக்கத்தை கெடுக்கும். சாப்டர் 5. மூளைக்கான உடற்பயிற்சிகளும் நியூரோஜெனசிஸும். உடற்பயிற்சி செய்யறது வெறும் 6 பேக் வைக்கிறதுக்கோ இல்ல உடம்ப குறைக்கிறதுக்கோ மட்டும் இல்ல. அது உங்க மூளையை சூப்பரா ஆக்டிவ் ஆக்குறதுக்கான மிகச்சிறந்த வழி. நாம் ஓடும் போதோ, ஜிம்முக்கு போகும்போதோ அல்லது வேகமா நடக்கும் போதோ நம்ம மூளையில BDNF, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் சுரக்குது. இத விஞ்ஞானிகள் மூளைக்கான உரங்கள், மிராக்கிள் க்ரோ ஃபார் த பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும்னா உங்க மூளையில புதிய செல்களை உருவாக்கும். இந்த செயல்பாட்டுக்கு நியூரோஜெனசிஸ் என்று பெயர். வயதானாலும் மூளை மழுங்காமல் இருக்க இது உதவும். நீங்கள் செய்ய வேண்டியவை: தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி. அது நடையாக இருக்கலாம், ஓட்டமாக இருக்கலாம், அல்லது யோசனை இல்லாத எளிய உடற்பயிற்சியாக இருக்கலாம். வியர்வை வர்ற அளவுக்கு செய்யணும். பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி. மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் தேவை. ஆழமா மூச்சை இழுத்து விடும் பொழுது மூளையின் செயல்திறன் உடனடியாக அதிகரிக்கும்.
சூரிய ஒளி, சன்லைட். காலையில எந்திரிக்கிறப்போ சூரிய ஒளி உங்க கண்ணுலையும் உடம்புலையும் படும்போது அது கார்டிசோல் அளவை சீராக்கி மூளையை விழிப்படைய செய்யும். சாப்டர் 6 மனப்பயிற்சிகள் மற்றும் கற்றல். உடம்ப ஃபிட்டா வச்சிக்க எப்படி ஜிம்முக்கு போறோமோ அதே மாதிரி மூளைய ஃபிட்டா வச்சிக்க மென்டல் ஜிம் போகணும். மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா அது பயன்படுத்தாத இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி மழுங்கி போயிடும். யூஸ் இட் ஆர் லூஸ் இட். உங்க மூளையை எப்பவும் 20 வயசு இளைஞன் மாதிரி சுறுசுறுப்பா வச்சிக்க சில பயிற்சிகள். 1. புதிய மொழியை கற்றல் அல்லது புதிய கலை. உங்களுக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியும்னா புதுசா ஒரு மொழியை கத்துக்க முயற்சி பண்ணுங்க. அல்லது ஒரு புதிய இசைக்கருவி, கிட்டார், ஃப்ளூட், இல்லனா ஒரு புதிய ஸ்கில், வீடியோ எடிட்டிங், கோடிங் கத்துக்கோங்க. புதுசா ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கும் போது மூளையில புதிய சைனாப்ஸ் உருவாகும். மூளை சுறுசுறுப்பாகும். 2. புத்தகங்கள் வாசிப்பது, ரீடிங் புக்ஸ். ரீல்ஸ் பார்க்கும்போது உங்க மூளை சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்குது, பாசிவ் கன்சம்ஷன். ஆனா நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த எழுத்துக்களை உங்க மூளை காட்சிகளா, விஷுவலைசேஷனா மாத்துது. இது மூளைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒர்க் அவுட். தினமும் குறைந்தது 10 பக்கங்கள் படிக்கிறத வழக்கமாக்குங்க. 3. கால்குலேட்டர் தவிர்த்தல். சின்ன சின்ன கணக்குகளுக்கு கூட மொபைல் கால்குலேட்டரை பயன்படுத்துறத நிறுத்துங்க. மனக்கணக்கு போடுங்க. அது மூளையின் தர்க்க ரீதியான லாஜிக்கல் திங்கிங் திறனை வளர்க்கும். சாப்டர் 7 மன அழுத்தத்தை குறைப்பதும் மூளையின் பாதுகாப்பும். 7வது மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். நம்ம மூளையை மிக வேகமாக மழுங்கடிக்கக்கூடிய ஒரு வில்லன் யாருன்னு கேட்டா அது இந்த ஸ்ட்ரெஸ் தான். நாம எப்போதெல்லாம் அளவுக்கு அதிகமா கவலைப்படுறோமோ, பயப்படுறோமோ அல்லது கோபப்படுறோமோ அப்போ நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். ஆபத்தான காலகட்டத்துல நம்மள தற்காத்துக்க இந்த ஹார்மோன் உதவுங்கிறது உண்மைதான். ஆனா 24 மணி நேரமும் நீங்க மன அழுத்தத்திலேயே இருந்தீங்கன்னா இந்த கார்டிசோல் உங்க மூளையையே சிதைக்க ஆரம்பிச்சிடும். அறிவியல் உண்மை, சயின்டிபிக் ஃபேக்ட். அளவுக்கு அதிகமான கார்டிசோல் ஹார்மோன் நம்ம மூளையில இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதியை சுருங்க செய்திடும். இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் நம்மளுடைய ஞாபக சக்திக்கும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் மிக முக்கியமான பகுதி. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்க மூளை தானாவே சுருங்கி மழுங்கி போயிடும். கார்டிசோலை குறைத்து மூளையை மீட்டெடுக்கும் 3 வழிகள். 1. 90 வினாடி விதி, த 90 செகண்ட் ரூல். உங்களுக்கு ஒரு கோபமோ, பயமோ அல்லது பதற்றமோ வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. மூளையில அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிய 90 நொடிகள் ஆகும். அந்த 1.5 நிமிடம் அமைதியா ஆழ மூச்சு விடுங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் தானா குறைஞ்சிடும். 2. சமூக உறவுகள், சோஷியல் கனெக்ஷன். உங்களுக்கு பிடிச்சமான நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது அம்மா அப்பா கூட மனசு விட்டு பேசுங்க. நீங்க அன்பானவங்களோட நேரத்தை செலவிடும்போது மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஹார்மோன் சுரந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே காலி பண்ணிடும். 3. டிஜிட்டல் குப்பைகளை தவிர்த்தல், அவாய்ட் நெகட்டிவ் கண்டென்ட். சோஷியல் மீடியாவில் வர்ற எதிர்மறையான செய்திகள், நெகட்டிவ் நியூஸ், சண்டை சச்சரவுகள், மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து கவலைப்படுறது, இதை எல்லாத்தையும் இன்னைக்கே நிறுத்துங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்க மூளையில ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்திக்கிட்டே இருக்கு. மனதை அமைதியா வச்சுக்க பழகுங்க நண்பா. எப்போ உங்க மனம் அமைதியா, பதற்றம் இல்லாம இருக்குதோ அப்போதான் உங்க மூளை ஒரு கத்தி மாதிரி கூர்மையா வேலை செய்யும். சாப்டர் 8 இலக்குகளை நோக்கி நகர்தல் மற்றும் சுய முன்னேற்றம். சரி நண்பர்களே, இதுவரைக்கும் அறிவியல், உணவு, தூக்கம், பயிற்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதுதான் நோக்கம், பர்பஸ். ஏன் ஒருத்தரோட மூளை மழுங்கி போகுது தெரியுமா? அவங்க வாழ்க்கையில தெளிவான இலக்குகள், கோல்ஸ் இல்லாதப்போ. நாம ஏன் காலையில எந்திரிக்கிறோம், என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிற தெளிவு இல்லைன்னா மூளை தானா சோம்பேறித்தனத்துல மூழ்கிடும். மாற்றம் இன்றே தொடங்கட்டும். உங்க வாழ்க்கையில
நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம், ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கலாம். அந்த லட்சியத்தை ஒரு டைரியில எழுதுங்க. அதை சின்ன சின்ன இலக்குகளா, மைக்ரோ கோல்ஸா பிரிங்க. ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க. நீங்க ஒரு சின்ன இலக்கை முடிக்கும் போது கூட உங்க மூளையில ஆரோக்கியமான டோபமைன், ஹெல்தி டோபமைன் சுரக்கும். அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். தோல்விகள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனா நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கணும். மழுங்கி போன மூளையை மீட்டெடுப்பது ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் இல்லை, அது ஒரு பயணம், ஜேர்னி. நண்பா, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மூளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருந்தாலும் சரி, ஏபிஜே அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, அவங்க மூளையில இருந்த அதே நியூரான்கள் தான் உங்ககிட்டயும் இருக்கு. வித்தியாசம் எல்லாம் அவங்க அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடுங்க. தேவையில்லாம சோஷியல் மீடியாவில் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். உடம்பையும் மூளையும் ஆரோக்கியமா வச்சுப்பேன். தினமும் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்குவேன். உங்க மூளை மழுங்கல, அது தற்காலிகமா தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இந்த நொடியிலிருந்து உங்க புதிய பயணம் தொடங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரெயின் ஃபாக்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும். மேலும் இது போன்ற சுய முன்னேற்றம் மற்றும் அறிவியல் பூர்வமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முயற்சி செய்வோம், சாதிப்போம். நன்றி, வணக்கம்.